மேடம் நான் போனை வாங்கினது உண்மைதான். ஆனா இப்போ இந்த போன் என்கிட்ட இல்ல. என்னது போன் இல்லையா? திரும்பவும் போய் சொல்லாதீங்க. அந்த போனை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். என்னது 1 லட்சமா? ரோ சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ரோகிணி ரோகு ரோகு கூப்பிட்டுட்டே இருக்கேன். இப்ப புடவை மடிக்கிறதா ரொம்ப முக்கியமா? உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பூ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. பூ புஷ்பம் இதை தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்களா? வேற ஏதாவது பெட்டரா யோசிமா? அல்வா தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சாரி, நான் இப்ப அந்த மூடுல கிடையாது. அல்வாவை தவிர வேற எதுவும் தெரியலையா? வேற ஏதாவது பெட்டரா யோசி. ஷோ ஏங்க, எனக்கு எதுவுமே தோணலங்க. என்ன நீங்களே சொல்லுங்க. எதுவுமே உனக்கு தோணாது. உனக்காக ஆசையா ஒரு போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? எனக்காகவா போன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இது. எதிர்பார்க்காத நேரத்துல செய்யறதா இந்த மயிலோட ஸ்டைலே. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் சொல்லாம இந்த போனை வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு இந்த போன்? ஆமா, புது போன்னு தானே சொன்னீங்க. ஆனா பார்த்தா புது போன் மாதிரி தெரியலையே. அது வந்து அது சொல்லுங்க, இது புது போனா? புது போன் இல்ல. உனக்கே தெரியும், நான் வெளியில சொல்லிக்கிற மாதிரி பெருசா வருமானம் எனக்கு இல்ல. அதனால அங்கங்க கிடைக்கிற கொஞ்சம் காசை வச்சு என்னால முடிஞ்சது. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் நிஜமாவே இப்ப அந்த போன் என்கிட்ட இல்ல. ஏன் என்ன பண்ண? அதை ஒரு ஆள்கிட்ட வித்துட்டேன் மேடம். என்னது? அதுக்குள்ள வித்துட்டியா? ஆமா மேடம், நல்ல ரேட்டுக்கு ஒருத்தர் கேட்டாரு, வித்துட்டேன். அவர் யாரு என்னன்னாவது உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். இதுக்கு முன்ன நான் அவரை பார்த்ததே இல்ல. போனை நல்ல விலைக்கு கேட்டாங்க, வித்துட்டேன். அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஏன் போனை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். மேடம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க போனை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். சரி, சீக்கிரமா என் போன் என் கைக்கு கிடைக்கிற வழியை பாரு. கண்டிப்பா செய்யறேன் மேடம். போன் கிடைச்சது உங்களுக்கு தகவல் சொல்றேன். உங்க போன் நம்பரும் பேரும் சொல்லுங்க மேடம். போன் கிடைச்சது தகவல் சொல்றேன் மேடம். வாமா இவனு ஒரு கை இப்படி வா 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 இவனு பிடி. யாருப்பா இவரு? சித்தி, இந்த ஆளுதான் அந்த பேங்க் மேனேஜர். உள்ள அடைச்சிட்டு வந்துடுறோம். சித்தப்பா தூக்கி போடுங்க போடுங்க. அவன என்ன கண கணக்குறான்டா. போங்க சித்தப்பா. கதவு நல்லா சாத்துமா அவனே, சாத்து. இவரு சாமுண்டீஸ்வரிக்கு கையெழுத்து போடக்கூடாதுன்னு மயக்கமாக்கி தூக்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சித்தி, கையெழுத்து போடாம இருன்னு ஒரு 1000 தடவை சொல்லி பார்த்தாச்சு. ஆனா அந்த ஆளு நீதி நேர்மை புண்ணாக்கு மண்ணாங்கட்டின்னு பேசிக்கிட்டு இருந்தான். அதான் அதிரடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு பணம் கிடைக்காதுன்னு சொல்லு. ஆமா சித்தி, அந்த சாமுண்டீஸ்வரி பேங்க்லயே மேனேஜர் வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். லேபர்ஸும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கடுப்பாய் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அவங்களோட மொத்த கோபமும் அந்த டிரைவர் பையன் மேலையும் அந்த சாமுண்டீஸ்வரி மேலையும் திரும்பும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி 2 பேரும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த காயம் கொஞ்சமாவது ஆறும்.
மவனே, இந்த தடவை அவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவமானத்தால கூனி குறுகி நிக்கதான் போறாங்க. நாம திருப்பி அடிக்கிற நேரம் வந்தாச்சு மவனே. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இறங்கணும். அவனே, அந்த மேனேஜர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு, இல்லைன்னா பேங்க்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். சரி சித்தப்பா. ரேவதி, பேங்க்குக்கு போனவங்களை இன்னும் காணோம். அம்மாக்கு ஒரு கால் பண்ணி பாரு. சரிக்கா. சொல்லு ரேவதி. அம்மா எங்க இருக்கீங்க? நான் பேங்க்ல தாமா இருக்கேன். என்னம்மா இன்னும் பணம் கிடைக்கலையா? கிடைச்சிரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொழிலாளிங்க கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு. சரிங்கம்மா, சீக்கிரம் வந்துருங்க. என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம்.